எல்லார்க்கும் பணிதல் நன்றாம் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இதுக்கு என்ன அர்த்தம் நம்மளால சொல்ல முடியும்? பெரிய தமிழ் பாத்தியாருக்கு. எல்லாருக்கும் பணிதல் நன்றாம் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவாயிருப்பது எல்லார்ட்டையும் நல்லது. இவ்வளவுதானே சொல்ல முடியும். செல்வம் படைத்தவன் பணிந்தால் இன்னும் நல்லது. இவ்வளவுதானே நம்ம அறிவுக்குள்ள எட்டின திருக்குறள் விளக்கம் இது. இதன் உண்மையான விளக்கம் என்ன? பரிமேலழகர் எவ்வளவு வள்ளுவ பெருமான் கடவுளுக்கும் இவரும் எந்த அளவுக்கு பொருள் அளவிலே உண்மை தெரிந்தவர்கள் என்பதற்கு விளக்கம் சொல்றான். எவ்வாறு ஒருவனுக்கு பெருமிதம் கல்வியினாலே வரும். அந்த கல்வி தருகிற பண்பே அவனை அடக்கும், அறிவே அவனை அடக்கும். நிறைய பேர், நான் நிறைய படிச்சிருக்கேன், ஐஏஎஸ் படித்தவன், எம்பிபிஎஸ் படித்தவன், ஐஐடி படித்தவன்லாம் நான் பெரிய அறிவாளின்னு பேசிக்கிட்டு இருப்பான். புரியுங்களா? அந்த அறிவே அவனை சில சமயம் முட்டாளாக்கிறான். இப்படிதான் காமராஜர் ஒருக்கா மதுரையில் புயல் வந்துட்டுனோடனே சாப்பாடு எப்படி கொண்டு போகிறது, 3 நாள் ஆகும்ட்டார் கலெக்டர். நீ வாய முடியா அப்படின்ட்டார். காமராஜர் படிக்காதவர். எப்படி செஞ்சார் தெரியுமா? ரோட்டில் கிடக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடானான். நேராக போச்சு, ஒரே நாளில் சோறு போட்டார். புரியுங்களா? இப்போ படித்தவன், ஐஏஎஸ் படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவன் அவனை வேண்டிட்டான். ஒருவனுக்கு தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிற இதை ஒரு முட்டால் அடைக்கிடுவான். அதுதான் ஒருவனுக்கு பெருமிதம் கல்வியினாலே வரும். அந்த கல்வி தருகிற அறிவே அவனை அடக்கும். இந்த அளவுக்கு நம்ம விளக்கம் சொல்ல முடியுமா? ஒருவனுக்கு பெருமிதம் தன் குலத்தினாலே வரும். அந்த குலம் தருகிற பண்பே அவனை அடக்கும். ஒரு பெரிய பிராமணனாக இருப்பான், இப்போ இருக்கிற பிராமணன் மாதிரி. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் நியூஸ் பார்த்தீங்களா? கோயிலில் தீபாயத்திரத்தில் என்னையா பிரச்சனை வந்துட போகுது, அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கணும் தேவையா? புரியுங்களா? தன் குலம் பெரிது அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. அவர் சேகர் பாபுவா மெட்ராஸ், அவர் பிராமணர்னு நினைக்கிறேன், அவரே இதுக்கு ஒத்துழைக்கிறார். புரியுங்களா? தன் குலம் தருகிற பண்பே அடக்கும். பெரிய பிராமணனாக இருப்பான், தெரியாமல் கறி எடுப்பான், எவனாச்சும் பார்த்துருவான். நீ ஒரு ஐயனையா மீன் எடுக்கிறியா கறி எடுக்கலையான்னு கேட்டுருவான். அந்த பண்பே அவனை அடைக்கிறான். புரியுங்களா? ஆனால் செல்வம் அவனை அடக்காது. ஒருவனுக்கு பெருமிதம் செல்வத்தினாலே வரும். அவன் அடங்க மாட்டான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்போ இருக்க டிஎம்கே மாதிரி கடைசியில் அவனாக வணங்கினாதான் உண்டு, என்னை காப்பாற்றுன்னு என்ன ரூபாவில் சொல்கிறது. புரியுங்களா? அந்த செல்வம் தருகிற பண்பு அவனாக அடங்கிட்டானா உண்டு, இல்லைன்னா அடங்கவே மாட்டானோ, யாரும் அடக்க முடியாது அவனை. இந்த மாதிரி விளக்கம் நம்மளால் கூற முடியுமா? பரிமேலழகரை தவிர. நன்றி மாணவர்களே. இது